ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம லெசன் டைட்டில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குது. எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நம்ம எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனை தரவாக பார்த்துட்டோம், அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஓகே, ஷார்ட்டாக ஏசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியல, அதாவது வெயிலில் யூஸ் பண்ணுற ஏர் கண்டிஷனர் சொல்கிறேன். ஆனால் இந்த ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான். நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணுறது டிசி கரண்ட்டு. இது வந்து ஏசி, அதான் டிசினா டேரக்ட் கரண்ட்டு, ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. இப்போ பேட்டரினா ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஒரு டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பல்ப் இருக்குன்னு ஒரு சர்க்யூட்டில், ஓகேவா? இப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு கரண்ட்டு பாஸ் ஆகும், ஐஏ. பல்பு வந்து க்ளோ ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து டேரக்ட் கரண்ட். ஏன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு டேரெக்டாக போய்ட்டுருக்கும், வேறு டைரெக்ஷனில் மாறாது. ஸோ அது டேரக்ட் கரண்ட்டு. ஆனால் நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடியது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மெஜாரிட்டி ஃபுல்லாகவே இது தான். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருக்கோம்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் ஒர்க் ஆகுமா டிசியில் ஒர்க் ஆகுமாம்மா? ஏசியில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அதோட இது வந்து மியூச்சுவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம்ல. அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகணும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் தான் ஒரு காயில் சேஞ்ச் ஆனால் தான் இன்னொரு காயில் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகினா அங்கே ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக தான் இருக்கணும். அப்போ நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி, ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் சரி, ரிசீவ் பண்ணுறதும் சரி, எல்லாமே என்ன தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் வரும். நிறைய 2 மார்க்ஸு 1 மார்க்ஸ் தான் வரும். அதனால் அப்படியே டீப்பாக பார்த்துட்டே வாங்க. சப்போஸ் 2 மார்க்கில் ஏசினா என்னன்னு அப்படி அவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஏசினா என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன, இல்லை ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ்னால் என்னென்னா, ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் இஸ் அ வோல்டேஜ் விச் சேஞ்சஸ் polarity, இட்ஸ் polarity அட் ரெகுலர் இன்டர்வல் டைம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டயத்தை பொறுத்து பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டேன்னு தான் அது பேர் நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ்னு சொல்கிறோம். இந்த இதை பாருங்கள், இதாம்மா நமக்கு ஆன்சராக இருந்துச்சு. இந்த மாதிரி தானே இருந்துச்சு, அந்த இடத்துல காட்டிடுறேன் நான். இப்போ நம்ம ஏசி ஜென்ரேட்டர் வந்துருச்சுல, அந்த பாருங்கள், கரண்ட் இப்படி போயிட்டு இப்படி வருது பாருங்கள், டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இது ப்ளஸ்ன்னு இமேஜின் பண்ணிங்க, மைனஸ் இமேஜின் பண்ணிங்க. இப்போ அந்த காயில் சுற்ற ப்ளஸ் மைனஸ்னு சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரெகுலர் இன்டர்வலில், ரெகுலர் டைம் பீரியடில் டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இல்லை ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ்னு சொல்கிறாரு. வோல்டேஜாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பொலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும், அது மாதிரி அப்போ கரண்டோட டேரெக்ஷனும் சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான ஏசி சர்க்யூட் போடுறாங்க பாருங்கள், இந்த சிம்பிளை போடுறாங்க. முன்னெல்லாம் நம்ம பேட்ரி போட்டுருந்தோம், கரெக்டுங்களா? ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் போட்டோம். ஆனால் இங்கே இனிமேல் அப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி போடுறாங்க. இதில் எதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், ஏன் இப்படி போட்டிருக்காங்க? ஆல்டர்னேட்டிவோட சிம்பிள் இப்படி தானேம்மா வரும், இப்படி ஒரு ப்ளஸ்ஸு அப்படி போயிட்டு டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகி மைனஸு. ஸோ அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுனா இந்த சிம்பிள் தான் நம்ம போகணும். இனிமேல் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு சிம்பிள் போட்டு அதில் என்ன பண்ணோம், எஸ் மாதிரி போட்டு வரணும். அதாவது வேவ் மாறுற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இது மைனஸுன்னு வச்சுப்போம். கரண்ட் இப்படி போயிட்டுருக்கும். அட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு என்ன பண்ணிடும், இது ப்ளஸ்ஸாகவும் அது மைனஸாகவும் மாறிடுது பாருங்கள். அப்போ கரண்டோட டைரக்ஷன் இப்படி போயிட்டுருக்கும். இப்போ எலக்ட்ரான் இங்கேயும் எங்கேயும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்க மாதிரி கணக்கு. அப்போ அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம், நம்ம கரண்ட்டு தெரியுங்களா? இருக்காது, தெரிஞ்சு வச்சுப்போம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸுமா. ஓகேவா? அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன, ஃப்ரீக்வன்சி என்னப்பா, கொஞ்சம் ஆக்டிவாக ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்சதானே உங்களுக்கு? ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வேவ்ஸு ப்ரொடியூஸ் பெர் செகண்ட். வெரி குட்மா. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணோம், ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி டைரெக்ஷன் மாறும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டில். ஓகேவா? சரி, இது ஜஸ்ட்டு ஒரு 2 மார்க்கில் ஏசினா என்ன அப்படிங்கிறத படிச்சுங்க.
அப்புறம் அந்த ஏசி வோல்டேஜ் நம்ம இஎம்எஃப்பில் எஸ்என்எம் கூட எஸ்என்எம்னு போட்டோம். அதுமாதிரி வோல்டேஜுக்கான ஃபார்முலா வந்து V = Vm sin ωt. ஓகேங்களா? இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜை சைனூசாய்டல் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைன் வேவில் தானே வருது. ஆன்சர்லேயே பார்த்தீங்கன்னா சைனுங்கிற வார்த்தை வந்துச்சு பாருங்க. அதனால் சைனூசாய்டல் வேவ்னுங்கிறாங்க. ஏன்னா சைன் வேவ்னால் இப்படி தான் இருக்குமா, மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. சைன் வேவுங்கிறது இப்படி தான் இருக்கும். அதனால் இது சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா V = Vm sin ωt வோல்டேஜுக்கு. Vனா ஏதோ ஒரு டைமில் உள்ள வோல்டேஜ், Vmனா மேக்ஸிமம் வோல்டேஜ். ஓகேங்களா? இந்த 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 டயக்ராமில் பார்த்தாலே அழகாக தெரியும் பாருங்கள். இப்போ இந்த வேவ் இப்படி போயிட்டுருக்குன்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் Vm. ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு V வேல்யூ இருக்கும். அதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நம்ம டிசின்னா என்ன சொல்லுவோம், 5 வோல்ட்னா 5 கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு 0, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 வோல்ட்டுன்னே வச்சுங்க. அது என்ன பண்ணுவோம், 0லேருந்து 5, 5லேருந்து 0, திரும்ப -5, அப்புறம் 0. இப்போ வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், டைரெக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது பேர் ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ வோல்டேஜுக்கு ஃபார்முலா இருக்குது, V = Vm sin ωt. அது மாதிரி கரண்ட்டுக்கும் ஃபார்முலா அதே தான், I = Im sin ωt. நம்ம வோல்டேஜையும் சரி கரண்ட்டையும் சரி இந்த மாதிரி டயக்ராம்ஸாக வரையலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ωt போடுங்க, அதாவது தீட்டா. ஒய் ஆக்சிஸில் அதோட வேல்யூ. ஓகேவா? ஏன்னா தீட்டாவை பொறுத்து என்ன ஆகுது, வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்குது. அதை அப்படி கிராஃபாக போட்டாங்கன்னா சைன் ஃபார்மில் வருது. அதனால் அதை சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லி என்ன சொல்கிறாங்க, சைன் வேவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த சைன் தீட்டா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 11th கூட அந்த இதெல்லாம் பார்த்துருக்கலாம்ல, மோஷன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அங்கேயும் அந்த சைன்கிற வார்த்தை வந்திருக்கும் நிறைய இடத்துல. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? சைன் வேவ் வருமே. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் அந்த மோஷனுக்கு ஒய்க்கான ஃபார்முலா நம்ம வந்துச்சு பார்த்தீங்களா? ஏ சைன் ஒமேட்டி. வெரி குட்மா. அப்போ சைன்கிற வேவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிறாங்க. இப்போ 11th கூட நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அதை நம்ம பார்த்துக்குறோம். சரிங்களா? அப்போ ஏசி கரண்ட்னா என்னென்னா, ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம கரண்ட்டு வந்து டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகும், போலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஆல்டர்னேட் கரண்ட் சொல்கிறோம். சரி, மாறிக்கிட்டே இருக்குல்ல, இது எப்படி நீங்கள் வேல்யூ நோட் பண்ணுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோம். 10 வோல்ட்னா 10 வோல்ட்டு, 15 வோல்ட்னா 15 வோல்ட்டு கரெக்டாக இருக்கும் வேல்யூ சர்க்யூட்டில். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒரு ஏசியை கனெக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ எப்படி நோட் பண்ணுவீங்க? வேல்யூ தான் மாறிக்கிட்டே இருக்குல்ல, இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், 0 வரும். வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வேல்யூ அவங்க மெஷர் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஓகேவா? அப்போ எப்படி சார் மெஷர் பண்ணுறது? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனாக எழுதணும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக V = Vm sin ωtன்னு சொல்லியிருக்கோம். அதில் Vmங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. நம்ம அதை மட்டுமே சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ மட்டுமே இருந்துச்சுன்னா நம்ம ஓகே அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஆனால் வேல்யூ தான் மாறிக்கிட்டே இருக்கே. 0லேருந்து மேக்ஸிமம். இந்த படத்தை பார்த்தினாலும் தெரியும் உங்களுக்கு. 0லேருந்து மேக்ஸிமம், அடுத்தது 0, நெகட்டிவ் மேக்ஸிமம், அடுத்தது 0. ஓகே, அப்போ மாறிக்கிட்டே இருக்குது. யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம், இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? இப்போ இதோட ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறீங்கன்னு பார்ப்போமே. இப்போ ஆவரேஜ் வேல்யூ எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 0. வெரி குட்மா, வெரி குட். 0 ஆயிரும். அதனால் ஆவரேஜ் எடுக்கிறது இங்கே கஷ்டம் ஃபுல் சைக்கிளுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக ப்ளஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக ஆப்போசிட் மைனஸ் வேல்யூ. கூட்டும் போது 0 ஆயிரும். ஓகேங்களா? இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து ஒரு வேல்யூ நோட் பண்ணணும். ஏன்னா கரண்ட்டுனா இவ்வளோ இருக்குது, நம்ம ஒரு சர்க்கிளில் மெஷர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. சரி, ஆவரேஜ் வேல்யூ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஏசி. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு 2 மார்க்கில் அப்புறம் 1 மார்க்கில் ஈக்குவேஷன் செஞ்சுட்டா போதும். இது அப்படியே பெரிய கொஸ்டின் வரும், புக் பேக்கில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேட்டது கிடையாதுப்பா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. மெயின் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ. இப்போ ஏசியோட மெயின் வேல்யூ எவ்வளோ வரும்? இப்போ தானே சொன்னீங்க ஏசியோட மெயின் வேல்யூ எவ்வளவு? 0 வந்துடும். ஆமாம். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, வேல்யூ நோட் பண்ணணும், அது மீன் வேல்யூவாக இருக்கணும், ஆனால் 0 வரக்கூடாது. நீங்கள் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேன் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு மெயின் வேல்யூ வந்து 0. ஏன்னா எவரி சைக்கிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் டோட்டல் வேல்யூ வந்து கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0.
ஆனால் நான் மெயின் வேல்யூ எடுக்கணும், ஜீரோ வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நீ கம்ப்ளீட் சைக்கிள் தானே ஜீரோ, அதாவது இப்படி ஒரு வேவ் இருக்குன்னா ஃபுல்லாக ப்ளஸில் போயிட்டு ஜீரோ வருதா, இது ஃபுல்லாக ப்ளஸ் வேல்யூஸ், இது நெகட்டிவ் வருதா, இது ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ், டோட்டலாக சேர்த்தா ஜீரோ வருது. அப்போ அவன் யோசிக்கிறான், உனக்கு வேல்யூ தானே வேணும், அதனால் ஆஃப் சைக்கிளை மட்டும் எடுத்துக்க சொல்கிறான். எய்தர் பாசிட்டிவ் ஆஃபு ஆர் நெகட்டிவ் ஆஃபில் உள்ள எல்லா வோல்டேஜையும் சேருங்க, இல்லை கரண்ட் வேணால் கரண்ட் எல்லாத்தையும் சேருங்க. அந்த வேல்யூ தான் என்னது மெயின் வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். டெஃபினேஷன் வைக்கிறான் பாருங்கள், 2 மார்க். வேறு எதுவும் நீ படிக்கலாம். மீன் வேல்யூ ஆஃப் ஏசினா என்ன, மீன் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ ரெண்டும் ஒன்று தான். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்ரெடி கரண்ட் வச்சு சொல்லணும். இப்போ வோல்டேஜ்னால் வோல்டேஜ் வச்சு சொல்லுங்கள், கரண்ட்னா கரண்ட் வச்சு சொல்லுங்கள். அப்போ ஆல்டர்னேட் கரண்ட்னா என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஆஃப் ஆல் த கரண்ட், ஆவரேஜ் ஆஃப் ஆல் த கரண்ட் ஓவர் அ பாசிட்டிவ் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் சைக்கிள். ஒன்று ப்ளஸில் உள்ள கரண்ட்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க, அல்லது மைனஸில் உள்ள கரண்ட்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்போ ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும், நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிடும். அந்த வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஒரு ஏசியோட ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லிக்கலாம். நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்ல. என்கிட்ட 2 சர்க்கிள் இருக்குது, 2 இதில் கரண்ட் பாஸ் ஆகி போய்ட்டுருக்கு, ஏசி போகுதுன்னு வச்சுப்போம். எதில் அதிகமாக போகுது கம்மியாக போகுதுன்னு என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜ் வேல்யூ வச்சு நீங்கள் சொல்லலாம். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் வேல்யூன்னு நோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஃபிசிக்ஸ்னாலே எல்லாத்துக்கும் ஃபார்முலா தானே, அதனால் ஃபார்முலாவாக ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து டெரிவ் பண்ண, இது வந்து புக் ஒரு 3 மார்க் மாதிரிமா டெரிவ் பண்ணி கொண்டு வரணும். சும்மா அப்படியே ரஃபாக பார்த்து வச்சுங்க, கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீ 2 மார்க்கு 1 மார்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபுல் கரண்ட்டுக்கான ஃபார்முலா இருக்குது, I ஈக்குவல் டு IM sin OT. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஆவரேஜ் வேல்யூ வேணும், I ஆவரேஜு. அதை அவன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன்னா, முதல்ல எல்லா கரண்ட்டையும் கூட்டி மீன் வேல்யூனா என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தாலும் டிவைட் பண்ணோம். அப்போ ஒரு ஆஃப் சைக்கிள் உள்ள எல்லா கரண்ட்டையும் கூட்ட சொல்கிறாங்க. அதை போய் கரண்டெல்லாம் கூட்டியிருக்க முடியாது. நம்ம ஒரு ஜியாமெட்ரிக்கலாக சொல்லணும்னா கிராஃப் இருக்குல்ல, அதில் ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஏரியா த பாசிட்டிவ் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களாம்மா. மீன் வேல்யூ வருங்கிறனால டிவைட் பை பேஸ் லெங்த் ஆஃப் ஆ சைக்கிள். இது வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஃபார்முலா. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு வேல்யூலாம் கொடுத்துருவாங்க. இது வந்து 25 வேல்யூ வோல்ட்டு, சரி 25 ஆம்பியர், ஏதோ ஒரு வேல்யூ சம்திங் கொடுத்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் கரண்ட்டு கேட்டாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாக்கான மீனிங் புரியுதாடா, ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் சைக்கிள் டிவைட் பை பேஸ் லெங்த் ஆஃப் சைக்கிள் அப்படின்னா ஆவரேஜுக்கான ஃபார்முலா. ஏன்னா ஏரியானா என்ன பண்ணிடுறோம், எல்லா கரண்டோட வேல்யூ வந்துடும், டிவைட் பை என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் எடுக்கிறோம், அந்த லெங்த்தால் டிவைட் பண்ணணும். இப்படி தானே ஆவரேஜ் எடுப்பீங்க. இப்போ நாளைக்கு உங்கள் ரிசல்ட் வரும்போது நீங்கள் ஆவரேஜ் பார்க்கணும் என்ன பண்ணுவீங்க, எல்லா சப்ஜெக்டையும் கூட்டி அந்த நம்பரால் டிவைட் பண்ணுவீங்க. அதே தான் இங்கேயும் நான் கூட்டாமல் ஏரியாங்கிற வார்த்தையை போட்டேன். இது ரைட்மா. I ஆவரேஜ் ஃபார்முலா புரியுதா? ஓகேடா. ஏன்னா டெஃபினேஷனே அதான் சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த ஆல் த கரண்ட், சரி மீன் வேல்யூ ஆஃப் த ஆல் த கரண்ட் அட் பாசிட்டிவ் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் சைக்கிள். அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், பாசிட்டிவ் சைக்கிள் உள்ள ஏரியாவை எடுத்துக்கிட்டு டிவைட் பை பேஸ் லெங்த் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இந்த டயக்ராம் இருக்குது. முதல்ல ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கணும். ஏன்னா டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும், முதல்ல என்ன பண்ணணும், சின்ன ஏரியா எடுத்துக்கணும். ஓகேவா, சின்ன ஏரியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டர்கிரேட் பண்ணிக்கலாம். சரி, சின்ன ஏரியா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குங்களா, அதனால் என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்ம்லாம் நம்ம length into breadth. ஆமாம். அப்போ இந்த லெங்த் வந்து டி தீட்டா, பிரெத் வந்து ஐன்னு எடுத்துங்களேன். அப்போ ஐடி தீட்டா, ஒரு சின்ன ஸ்ட்ரிப்போட வேல்யூ வந்து ஐடி தீட்டா. இப்போ டோட்டலாக அந்த ஆஃப் சைக்கிள் வேணால் என்ன பண்ணும், ஆஃப் சைக்கிள் வேணும் எனக்கு. Half integrate பண்ணும் சார் ஆமாம், லிமிட்ஸ். ஐடி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுங்கள். லிமிட்டு தான் மெயின். ஏன்னா அடுத்தது நான் இப்படி தான் பண்ண போகிறேன், ஆனால் லிமிட் தான் பார்த்துங்க. லிமிட் எங்கேருந்து இது வரைக்கும், 0லேருந்து ஆஃப் சைக்கிள்லாம் இது வரைக்கும் தான் நம்ம. அப்போ எது வரைக்கும், பை வரைக்கும். அப்போ 0 to பைங்கிற இன்டகிரேஷனை போட்டுருங்க. ஐக்கு ஃபார்முலா தெரியும், IM sin ஒமேகாட்டின்னு போடலாம், இல்லை தீட்டான்னு கூட போடலாம். ஸோ IM sin தீட்டா டி தீட்டா. அடுத்த சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் minus cos theta. எஸ் மைனஸ் காஸ் தீட்டா. அப்பர் லிமிட்டு பை இருக்குது, ஐ மைனஸை கூட வெளில எடுத்துறாங்க, மைனஸ் IM இருக்குது. அப்பர் லிமிட்டு பை, லோயர் லிமிட்டு 0. ஓகேவா. காஸ் 180 வேல்யூ எவ்வளோமா, காஸ் 180 மைனஸ் சொன்னால்
காஸ் ஜீரோட வேல்யூ எவ்வளவு? 1 ஆமாம், இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -1. இப்போ -2 வரும், மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2im. ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் த ஆஃப் சைக்கிள் வேல்யூ, ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வேல்யூ 2im. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் ஒரு நீட் ஜி கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு கிராஃபை கொடுத்துட்டு பாசிட்டிவ் ஏரியா எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவாங்க, 2im போட்டால் போதும். ஐஎம் வேல்யூ உங்கள் டயக்ராம் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. 2im போட்டிங்கன்னா ஒரு ஆஃப் சைக்கிளோட ஏரியா கிடச்சிடும். இதே நெகட்டிவ் ஏரியா ஆஃப் சைக்கிளோட வேல்யூ எவ்வளோமா இருக்கும்? -2m. வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 2im தான். நம்ம டேரெக்ஷனை தான் அதை மைனஸ் இண்டிகேட் பண்ணும். வேல்யூவாக பார்க்கும்போது 2im போட்டால் போதும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் வேல்யூ என்ன சொன்னோம், ஏரியாவோட எவ்வளோ லெங்க்த்துங்களா? ஏரியாவோட வேல்யூ 2im போட்டாச்சு. லெங்க்த் வந்து பை 2/πim. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்மா. பாக்ஸ் போட்டுங்க. ஆவரேஜுக்கான கரண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? 2/πim. ஓகேவா? அது என்ன ஐஎம்னா என்ன? மேக்ஸிமம் கரண்ட். எஸ், பீக் கரண்ட்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கரண்ட் இந்த சர்க்கியூட் இல்லை பீக் கரண்ட் இந்த சர்க்கியூட். அப்போ பீக் கரண்ட் கொடுத்து ஆவரேஜ் கரண்ட் கேட்பாங்க, அல்லது ஆவரேஜ் கரண்ட் கொடுத்து பீக் கரண்ட் கேட்பாங்க. அப்போ இதுதான் ஃபார்முலா. I average equal to 2/πim. வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இப்போ 2 இருக்குது. பையோட வேல்யூ எவ்வளோப்பா? 180. இல்லை பையோட வேல்யூடா 180யா? வேல்யூவாக சொல்லுங்கள். நம்பர் 22/7 or 3.14. வெரி குட்மா. 3.14 கரெக்டாக. இப்போ 2 டிவைட் பை 3.14 டிவைட் பண்ணி நம்பர் போட்டிங்கன்னா அப்புறம் 0 வருமா? அது பாருங்கள் 0.6. இந்த நம்பர் கூட நோட் பண்ணிங்க. இப்போ இதை டிவைட் பண்ணி கஷ்டப்பட்டு போடுறதுக்கு பதிலாக 0.637 நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இது ரெண்டும் இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதுன்னா இப்போ கரண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க பார்க்குறோம், ஆவரேஜ் வேல்யூ கொடுக்குறோம். அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2/πim இல்லை 0.637im. ஓகேவா? அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு 0.6 பெருக்குனிங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும். இது நம்ம பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவ் சைக்கிள் அல்லது நெகட்டிவ் சைக்கிளுக்கு தான், மொத்தமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ இது பர்சன்டேஜாக போட்டு பாருங்கள். இப்போ ஐஎம் வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம 0.6 பெருக்கிறோம். இப்போ பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 100 போடுங்களேன். பர்சன்டேஜாக போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 63.7%. ஓகேவா? அப்போ நம்ம மெயின் வேல்யூங்கிறது இந்த மேக்ஸிமம் வேல்யூ மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது? 63.7% இருக்குது. 1 மார்க்கில் கேட்டால் சொல்லணும். ஓகேவா? ரைட். இப்போ 100 மார்க் உனக்கு எக்ஸாம் வைக்கிறேன், நீ வந்து 63 தான் எடுக்கிறன்னா அது கொஞ்சம் புவரான மார்க் தானே, ஆவரேஜான மார்க் தான். அதான் ஆவரேஜ் தான் அது. ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. வேறு ஏதாவது வேல்யூ மெஷர் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. முதல்ல ஃபுல் ஆவரேஜ் போட்டாங்க, 0 வந்துச்சு. அதனால் ஆவரேஜ் ஃபார் ஆஃப் சைக்கிள் போட்டாங்க. ஆவரேஜை விட பெஸ்ட்டான ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகேங்களா? பட் இந்த நெகட்டிவ் சைக்கிளுக்கு இந்த மைனஸில் தான் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஐஆர்எஸ் வந்து -0.67im. ஆனால் அந்த 637 இஸ் காமன். அதை ஞாபகம் வச்சுங்க. இல்லை இப்படி கூட ஒரு ஃபார்முலா போட்டுறேன். ஆவரேஜ் ஃபார்முலா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இன்னொரு டோட்டல் கரண்டால் டிவைட் பண்ணுறேன். சரி, அப்படியே வந்திருக்கு. சரி, அப்போ ஆவரேஜ் வேல்யூ செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, வேல்யூ கம்மியாக தான் வருது. அதனால் இந்த பெஸ்ட் வேல்யூன்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி வரதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆர்எம்எஸ். கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தை எங்கேயாவது? ஆர்எம்எஸ். எஸ், ஆர்எம்எஸ் வெலாசிட்டிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ ஆர்எம்எஸ்னால் ரூட்டு மீனு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு. ரொம்ப சிம்பிளான இது மாதிரி 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன? ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன? ஆர்எம்எஸ்ங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் ஆல் த கரண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், காமெடியாக இருக்கும் அந்த டெஃபினேஷனே பாருங்களேன். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஆல் த கரண்ட் பட் 1 சைக்கிள்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த ஆர்எம்எஸ் அப்படியே பிரித்து எழுதணும். அவ்வளோதான். ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன? ஆர்எம்எஸ் வேல்யூ, தட்ஸ் ஆல். அதான் டெஃபினேஷன். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னது, இது ஃபுல் சைக்கிளுக்கு பார்க்குறோம், அதனால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆஃப் தானங்கம்மா பார்த்தோம்.
ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஃபுல் வேல்யூக்கும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஃபுல் சைக்கிளில் உள்ள கரண்ட்டையும் நீ கூட்டி என்ன பண்ணோம், அது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் எடுத்துக்கிட்டு அதை மீன் எடுத்து அப்புறம் ரூட் எடுக்கணுமா. ஸோ இவ்வளவும் பண்ணிங்கன்னா வேல்யூ வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படியே ஈக்குவேஷனாக எடுத்துறாங்க பாருங்கள். ஆர்எம்எஸ் வேல்யூ அப்போ என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்டு வேவ். நம்ம நார்மல் வேவ் எடுத்துக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணி பெரிய வேவாக எடுத்துக்கணும். ஏரியா 1 சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவு. அப்போ ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோமா, மீன் எடுக்கிறனால பேஸ் லெங்த்தை டிவைட் பண்ணுறாங்க. அப்போ மீன் ஸ்கொயர் 2 வந்துருச்சா, அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறாங்க. இதுதான் ஆர்எம்எஸ். 3மே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகேவா, நீ போனதையும் இதே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ஒரு 3 மார்க்காக அப்படியே படிச்சிருங்க. ஆனால் கேட்டது கிடையாது, 2 மார்க்கு தான் நம்ம கேட்குறாங்க. இல்லை 1 மார்க்கில் அந்த ஃபார்முலா கடைசி ஃபார்முலா கேட்பாங்க. 3 மார்க்கில் கேட்டால் வர மாதிரி எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா, ஏரியா ஆஃப் த 1 சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவ் டிவைட் பை பேஸ் லெங்க்த்து அப்புறம் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேவ்மா. இப்போ ஸ்கொயர் வேவ் அப்படின்னா என்னென்னு தெரியுதுங்களா, இது வந்து ஐ, எக்ஸ் ஆக்சிஸில் தீட்டா போடணும், ஒய் ஆக்சிஸில் ஐ போடணும். இது வந்து ஐ. இப்போ ஐ ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், இது அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐ ஸ்கொயரு மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் அது பாசிட்டிவாக மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா. அதனால் இது இந்த சைடு வந்துடும். ஒரே ஈக்குவலாக போடுங்க. இதாம்மா ஐ ஸ்கொயர் வேவு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம், அந்த மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா மாதிரி தான் அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம், டிவைட் பை பேஸ் லெங்க்த்து. ஏரியா பை லெங்க்த்து போட்டிங்கன்னா என்ன கிடச்சிடும், ஆர்எம்எஸ் வேல்யூ கிடச்சிடும், கரெக்டுங்களா. ஏரியா பை லெங்க்த்து. ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் சைக்கிளுக்கு. அங்கே வந்து ஆஃப் சைக்கிளுக்கு பார்த்தோம் ஆவரேஜ் வேல்யூ, இங்கே ஃபுல் சைக்கிள் பார்க்க போகிறோம். அப்போ எடுத்தோடனே ஃபுல்லாக அந்த டாபிக் தாம்மா. ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டு அப்புறமா இன்டர்வியூ பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு, அதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இது ஐ ஸ்கொயர் தானே லெங்க்த்து, இது ஐ ஸ்கொயரு, இது டி தீட்டா. இப்போ ஐ ஸ்கொயர் டி தீட்டா. டோட்டல் ஏரியா வேணும் என்ன பண்ணணும், ஏரியா தான் 1 சைக்கிள் இன்டர்வேட் பண்ணுவோமா. லிமிட் தாம்மா மெயின். வாட் இஸ் த லிமிட் ஹியர் ஃபுல் சைக்கிளுக்கு? எஸ், 0 to 2π. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி தூக்கம் வந்துடும். இன்ட்ரெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 0 to 2π ஐ ஸ்கொயர் 2 தீட்டா. இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத தான் நடத்துகிறேன். ஏன்னா இதெல்லாம் 1 மார்க் தான், டேரெக்டாக ஃபைனல் கூட சொல்லிடலாம் இத்தனை % அப்படின்னு. இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்னா அதுக்காக தான் சார் நடத்திட்டுருக்கேன். கொஞ்சம் சின்சியராக கவனிங்க. ஸோ அப்போ ஏரியா அதை ஃபுல் சைக்கிள் கிடச்சிருச்சு. 0 to 2π ஐ ஸ்கொயர் டி தீட்டா. இன்னும் அதை சப்ஜெக்ட் பண்ணும்ல, ஐக்கு பதிலாக ஐஎம் சைன் தீட்டாவா. அப்போ ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஐஎம் ஸ்கொயர் எடுத்துருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா. இது இன்னும் இன்டகிரேட் பண்ணல, இதோட ஆல்டர்னேட் ஃபார்ம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கேன் 11th. சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - cos 2 தீட்டா பை 2. எஸ் அப்படின்னு அதுக்கான ப்ரூஃபே பார்த்துருப்பீங்க ஏதாவது. அதனால் நம்ம அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நீ வேறு எதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவை ஆன்சர். அதனால் புக்கில் உள்ளதை எடுத்துப்போம். சைன் ஸ்கொயர் தீட்டா வேலை 1 - cos 2 தீட்டா பை 2 இன்ட்டு டி தீட்டா. இதை இறக்கி விட்டாங்க. 2 கூட காமனாக முன்னாடி போட்டுருங்க. ஐஎம் ஸ்கொயர் பை 2 இருக்குது. இந்த டி தீட்டா உள்ளே போயிருக்குங்க, இன்டகிரேஷனே உள்ளே போயிருக்குங்க. இப்போ 2 டேர்ம் இருக்குல்ல, 1 - cos 2 தீட்டா. இப்போ 2 டேர்மாக பிரியும், டி தீட்டா cos 2 தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்மா. அந்த ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டகிரேட் பண்ணுறாங்க. டி தீட்டா பண்ணால் தீட்டா வந்துருச்சு. cos 2 தீட்டா, cos 2 தீட்டா பண்ணலாம் வரும். sin 2 தீட்டா பை 2 வரும். ஓகேவா, இதெல்லாம் 11th அப்படியே இருக்குது இன்டகிரேஷனு. அப்படியே பார்த்துங்க. sin 2 தீட்டா பை 2. அடுத்து இன்டகிரேட் பண்ணால் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்பர் லிமிட் 2π, லோயர் லிமிட் 0. ஓகேவா, அவங்க சேர்த்து மொத்தமாக அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறாங்க, அடுத்த லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறாங்க. இந்த லோயர் லிமிட்டில் இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஏன்னா sin 0 0ங்கிறனால அப்படியே ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இப்போ முன்னாடி உள்ள பார்ட்டு மட்டும்தான் இருக்குது. இதுலேயுமே இந்த பார்ட்டு 0 ஆயிருமா, ஏன்னா sin 2π 2πனா 360 தானம்மா.
அதான் 0 டிகிரி சைன் ஜீரோட வேல்யூ எவ்வளோம்மா? 0. அதனால் இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இது 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 ஃபுல்லாகவே 0 ஆயிரும். நம்ம இருக்கக்கூடியது வெறும் 2π தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகும் கரெக்டுங்களா? பேலன்ஸ் இருக்கிறது ஏரியாவோட வேல்யூ வந்து IM² π. அங்கே என்ன வந்திருக்கு? அங்கே ஏரியா என்ன வந்துச்சு? இன்னொரு நிமானிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, 2IM வந்துச்சு. ஓகேவா? அங்கே ஏரியாவோட வேல்யூ 2IM வந்துச்சு, அதை டிவைட் பண்ணோம் பையால். இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா IM² π. 2 மேலே போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அங்கே 2IM வந்துச்சு, 2 மேலே போனால் ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கு IM², ஒரு பை வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ IM² π இது வந்து ஏரியா தான் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கான வேல்யூ. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சோம். இதை கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஒரு I² வேவில் ஏரியாக்கான வேல்யூ அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா IM² πக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம போர்டு எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ அப்படியே RMS ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏரியா வேல்யூ வந்து IM² π டிவைட் பை பேஸ் லென்த்து வந்து 2π தானேம்மா, 0லேருந்து 2π வரைக்கும் போகும், அதை போட்டுருங்க. அடுத்தது ஸ்கொயர் ரூட்டு. இதில் என்ன பண்ணலாம்? இது கேன்சல் ஆகுமா? பையும் கேன்சல் ஆகிரும். இப்போ IM² π 2ன்னு இருக்கும். ரூட்டில் இந்த IM வெளில எடுத்துருங்க. IM² I வந்து IM வந்துடும், ரூட்டு மட்டும் இங்கே கீழே இருக்கும். IM/√2. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். IRMSக்கு ஃபார்முலா IM/√2. ஓகேவா? அதாவது 1/√2ன்னு கணக்கு. 1/√2 வேல்யூ போட்டால் என்ன வரும்? 1/√2 அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய வாட்டி 11th. 1/√2ஓட வேல்யூ 0.707. ரைட்டுங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தான். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நோட் பண்ணிங்க. IRMS ஃபார்முலா IM/√2 அதில் 0.707 IM. அங்கே என்ன வந்துச்சு? யாராவது பார்த்துட்டு சொல்லுங்கள். I ஆவரேஜ் 0.637 IM வந்துச்சு. அந்த வேல்யூவை அந்த மேலே உள்ள பார்த்தோமே மேக்ஸிமம் வேல்யூ வச்சு இன்னொரு ஃபார்முலா இருந்துச்சு. அது என்னது? 2/π IM-ஆ? அது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி 2 தான். எப்படி வந்துச்சுன்னு உனக்கு சொல்லிட்டேன், கன்வே பண்ணிட்டேன். அதை வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிங்க, மனப்பாடம் பண்ணிட்டேன். எப்போ எழுப்பி கேட்டாலும் சொன்னோம். ஆவரேஜுக்கான ஃபார்முலா 2/π IM, மெயின் RMSக்கான ஃபார்முலா IM/√2. அதே நம்பராக சொன்னோம்னா அது 0.637 IM, இங்கே அது 0.707 IM அப்படின்னு சொல்லணும். இதான் 1 மார்க்கில் கேட்பாங்க. இது எல்லாமே வோல்டேஜுக்கும் பொருந்தும். கரண்ட்டுக்கு போட்ட மாதிரி இதை வோல்டேஜுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? VRMS கொடுத்து VM கேட்பாங்க, இல்லை VM கொடுத்து VRMS கேட்பாங்க. நம்பரை வச்சு போட்டாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ IRMS ஈக்குவல் ஃபார்முலா இருக்குது IM/√2. இப்போ IM கண்டுபிடிக்கணும். என்னம்மா ஃபார்முலா? IM கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ. IRMS by 0.707. வெரி குட். அந்த 0.7 அப்படியே கீழே தள்ளி விட்றலாம். இல்லை அது √2 பக்கம் வேண்டு பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். IM = √2 IRMS. இதெல்லாம் முக்கியமான ஈக்குவேஷன். √2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 1/√2 இருக்குது, அங்கே போனால் √2 மாறிடும். √2 IRMSன்னு சொல்கிறோம். பீக் வேல்யூக்கான ஃபார்முலா ஆவரேஜ் வேல்யூவோ அல்லது RMS வேல்யூ கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? பீக் வேல்யூ கேட்பாங்க. கரண்ட் கேட்டாலும் சரி, வோல்டேஜ் கேட்டாலும் சரி, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ 2 பேரில் யார் பெஸ்ட்டு? ஆவரேஜ் வேல்யூவா RMS வேல்யூவா? RMS வேல்யூ. எஸ், ஏன்னா இது பீக் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 70% இருக்குது. ஓகேங்களா? அதை இது 2 கம்பேர் பண்ணும்போது RMS வேல்யூ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஃபுல் சைக்கிளுக்கு பார்க்குறோம். சரிங்களா? அதனால் இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. அப்போ இனிமேல் நம்ம ஒரு AC கரண்ட்னால் மாறிக்கிட்டே இருக்குது, மெஷர் பண்ண முடியாது, நம்ம பயப்பட வேண்டாம். மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கரண்ட் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மெயின் வேல்யூ எடுத்துக்கலாம் அல்லது RMS வேல்யூ எடுத்துக்கலாம். RMS வேல்யூ தான் டிசைரபிள். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது தானே? RMS வேல்யூ. நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில்? 220 இது நம்ம கோடு வருது. சரி, 220 வோல்ட்டு. இதே கரண்ட்டு எவ்வளோ ஆம்பியர்? 5 ஆம்பியர்.
நம்ம வீட்டில் கரண்ட்டு 5 ஆம்பியர்மா. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஸ்கூல்ஸ் அதுங்கெல்லாம் வந்து 15 ஆம்பியர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதை நோட் பண்ணுது? ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. உனக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன தான் ஆர்எம்எஸ் வேல்யூ தான். இப்போ ஒரு கொஸ்டினில் அவன் ஆர்எம்எஸ்னே கொடுக்கல, ஆனால் ஒரு வேல்யூ கொடுத்துட்டான்னா ஏசின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாலே அது ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கொடுக்குறான்னு அர்த்தம். ஆவரேஜ் வேல்யூனா அவன் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லிடுவான். பீக் வேல்யூனா பீக் வேல்யூன்னு சொல்லிடுவான். எதுவுமே சொல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தனா என்ன அர்த்தம்? அது ஆர்எம்எஸ் வேல்யூ தான் அர்த்தம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வோல்டேஜோட ஆர்எம்எஸ் வேல்யூ 220. நம்ம ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் 220 தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? பார்த்துங்க. அதே மாதிரி தான் கரண்ட்டுமே. அப்போ நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூ பிகாஸ் இட் இஸ் த பெஸ்ட்டு. சரி, இப்போ நம்ம வீட்டில் வந்து 220 வோல்ட்டு ஆர்எம்எஸ் வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம். அதோட பீக் வேல்யூ என்னென்னு கேட்டால் என்ன பண்ணுங்க? 1 மார்க்கில் கேட்குறாங்க. எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? ஆமாம், ரூட் 2. எஸ், வெரி குட் வெரி குட். என்ன பண்ணணும்? அதை ரூட் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? அதை பாருங்கள். ஆனால் 230 கொடுத்துருக்கோம். நீங்கள் 220 கேட்டாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்க வேண்டியது தான். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்குறாங்கம்மா, முக்கியமான 1 மார்க்கு. அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ 230, அதோட ரூட் 2 பெருக்குங்க. அதை 1.414 பெருக்குனா எவ்வளோ வருது? 325. பீக் வேல்யூ வந்து 325, ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 230. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோம்பா? நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ வோல்டேஜ் வருது? ஆனால் அது யாருக்குமே எஸ் 325 வந்திருக்கு. அது ஆனால் யாருக்குமே தெரியாது. நம்ம வரக்கூடிய வேல்யூ 325. ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். 0 to மேக்ஸிமம் 325, அப்புறம் 0 -325, அப்புறம் 0 வரும். மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதுவும் ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி மாறணுங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? பீக் வேல்யூ தான் 325. நம்ம ஆர்எம்எஸ்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை தான் நம்ம 230ன்னு சொல்லி அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம எந்த மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் அது எல்லாமே எதை தான் சொல்லும்? ஆர்எம்எஸ் வேல்யூ தான் சொல்லும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு இது யூஸ் இந்த மாதிரியான சம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ரைட் அந்த ஈக்குவேஷன் ஃபார் சைனசாய்டல் வோல்டேஜ் ஆஃப் 50 Hz, பீக் வேல்யூ 20 வோல்ட்டு. அதுக்கு ஈக்குவேஷனாக வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்ன வச்சுருக்கோம்? V = வோல்டேஜ் ஃபார்முலா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் Vm sin omega t. ரைட்டுங்களா? நீ என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் அந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. இப்போ உனக்கு Vm வேணும், ஒமேகா டீலாம் வேணும். Vm வேல்யூவும் கொடுத்துட்டான் 20 வோல்ட்டுன்னு, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான். ஒமேகா கண்டுபிடிங்க. ஒமேகானா நம்ம 2πf தானேம்மா. ஒமேகாவுக்கு எஃப்க்கான ரிலேஷன் 2πf. 2π × 50 போட்டுருங்க. அப்போ 2πயோட வேல்யூ 2 பெருக்கிறாங்க, 100 ஆகிடுச்சு. 3.14 இந்த வேல்யூ வருது. இது பெருக்கினீங்கன்னா அப்படி வந்துடுது. அவ்வளோதான், ஒரு ஈக்குவேஷனாக எழுதியிருக்காங்கம்மா. இப்போ நம்ம பேட்ரி வச்சுருந்தோன்னா என்ன பண்ணிடுவோம்? 5 வோல்ட்டு 10 வோல்ட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ 20 வோல்ட்டுன்னு வேல்யூ கொடுத்துருவோம் நம்ம. ஓகேவா? ஆனால் ஆல்டர்னேட்டிவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனை தான் நீ சொல்ல முடியும், வேல்யூவாக சொல்ல முடியாது. ஆனால் அது ஈக்குவேஷனில் டைமுங்கிற வார்த்தை இருக்கணும். ஏன்னா டயத்தை பொறுத்து வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குல்ல, அந்த வோல்டேஜ் இந்த ஒரு கிராஃப் போட்டு பாருங்க. அந்த வோல்டேஜுக்கான ஈக்குவேஷன் என்ன கேட்டிங்கன்னா V = 20 sin 314t அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் உனக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த 20ங்கிறது எதை மீன் பண்ணுது? 20 எதை மீன் பண்ணுது? பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். பீக் வேல்யூ மீன் பண்ணுது. அந்த 314 எதை மீன் பண்ணுது? வெரி குட்மா. ஒமேகா 2πf அதை இண்டிகேட் பண்ணுது. அப்போ இதை வச்சு எஃப் கூட கண்டுபிடிக்க தெரியணும். ஃப்ரீக்வன்சி கூட நீ கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை டைம் பீரியட் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். அதனால தான் 11லேயே சொல்லி கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஒரு டைம் பீரியட் கண்டுபிடிச்சாங்க. T = 1/f. எஃபோட வேல்யூ தெரியும் 15 போட்டிங்கன்னா 0.02 செகண்டு. அதாவது ஒரு சைக்கிளுக்கு 0.02 செகண்டு. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு செகண்டுக்குள்ளே 50 சைக்கிள் ஓடி வந்துடும் அந்த மாதிரி. ஓகே, 20 மில்லி செகண்ட் போட்டிருக்காங்க. எப்பொழுதுமே ஒரே கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் நினைக்காங்க. 2 or more ஆன்சருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த 1 மார்க் கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடாமல் அடுத்தடுத்த ஆப்ஷனை ஒரு கெஸ் பண்ணிக்கணும் இருக்குமா அப்படின்ட்டு. அது இருக்கணும்னு அவசியமும் கிடையாது, மேபி இருக்கலாம். பாருங்க 0.02 செகண்ட் எப்படி போட்டிருக்கான் பாருங்க.
20 × 10⁻³ செகண்டு இல்லை 20 மில்லி செகண்டும் போட்டிருக்கான். 3 ஆன்சர் இருக்குது பாருங்க. அதனால் இப்படி கூட 1 மார்க்ஸில் நம்மள்ட்ட ஒரு ரோல் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துக்கணும். ஓகேப்பா. அடுத்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 77 sin 3 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டுருக்காங்க, எல்லா 1 மார்க் தான். அது எல்லாமே பீக் வேல்யூ எவ்வளவு, ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியடு, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் 2 மில்லி செகண்டு, மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்படி எல்லாமே 1 மார்க் தான்மா. பை ஈக்குவல் IM சைனோமீட்டியா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஐஎம்மோட வேல்யூ டேரெக்டாக பார்த்தே சொல்லிடலாமே. மேக்ஸிமம் பீக் வேல்யூ எவ்வளோமா, 77. 1 மார்க் ரெடி. அடுத்த ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. நமக்கு ஒமேகா தான் தெரியும். ஃப்ரீக்வன்சி என்ன, ω/2π போடலாமா. ஒமேகா வேல்யூ அதை பார்த்து எழுதலாம். 3.14 டிவைட் பை இது போட்டிங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்த டைம் பீரியட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க, ஆல்ரெடி கண்டுபிடிச்சதான். இந்த கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோமா. எந்த ஒரு டைம்லையும் கரண்ட் வேல்யூ கேட்பாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. நம்ம கரண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து இருக்குது. டயத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண தெரியணும், ஐ வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள், 2 மில்லி செகண்டு. இப்போ டயத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ω/t சொல்கிறோம்ல, 314க்கு பக்கத்தில் t இருந்துச்சு. t பதிலாக 2 × 10⁻³ போட்டுறோம். ஓகேவா. இது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டிகிரியில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா சைன் இது எல்லாமே நம்பர்ஸில் இருக்குது, டிகிரியில் கொண்டு வராங்க. அப்போ அதான் ரேடியனில் இருக்கிறத நம்பராக கொண்டு வராங்க. ரேடியனை நம்பராக மாற்றுறோன்னா 180/π அதுதான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் தேவையில்லை, இதோட 3 கொஸ்டினே போதும். இருந்தாலும் இப்படி பார்த்து வச்சுங்க. 180/3.14 போட்டிங்கன்னா 36 டிகிரி வந்திருக்கு. sin 36 வேல்யூ போட்டிங்கன்னா நமக்கு கரண்டோட வேல்யூ வந்துடும் 45 ஆம்பியர். 2 மில்லி செகண்டில் 45 ஆம்பியராக இருக்கும். 3 மில்லி செகண்டில் வேறு நம்பர் வந்துடும். குறையலாம் அதிகமாகலாம், ஓகேங்களா. ஆனால் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை. ஜஸ்ட் இந்த சம் அப்படியே பார்த்துங்கம்மா. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேல்யூ இருக்குது. மெயின் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, ஆர்எம்எஸ் வேல்யூன்னு இருக்குது. அது 2த்தையுமே என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம ஃபோக்கஸாக பார்த்துக்குறோம்.